ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சாம்சங் S23 ஃபோனில் எப்படி வந்துட்டு ஐகான் பேக்லாம் மாற்றுறது, ஐகானோட ஷேப்ஸ் எப்படி மாற்றுறது அதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வீடியோ தான் இது. சாம்சங் S23லேருந்து நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். எஸ் சீரிஸ் ஃபோன் எல்லாத்துக்குமே இது வந்துட்டு அப்ளிகபிள் தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்குள்ளே போயிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு குட் லாக் அப்படின்ட்டு ஒரு ஆப் வேணும். அது வந்துட்டு உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்காது. ஸோ கேலக்ஸி ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேலக்ஸி ஸ்டோரு சாம்சங்கோட அஃபிஷியல் ஆப் ஸ்டோர். நம்மளோட இந்த கூகுள் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் கொடுக்குற மாதிரி சாம்சங்கில் இந்த கேலக்ஸி ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. இதில் குட் லாக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க, ஒரு ஆப் வரும். ஸோ இந்த குட் லாக் ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ட்ரஸ்டபுள் ஆப் தான், சாம்சங்கோட அஃபிஷியல் ஆப் தான். ஸோ நம்ம தைரியமாக இன்ஸ்டால் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் எஸ் சீரிஸ் ஃபோன் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஃபோன்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த ஃபோனில் வந்துட்டு இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஃபைன் லாக்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைன் லாக் வந்துட்டு என்னென்னா குட் லாக்கோட எக்ஸாக்ட் ரெப்ளிகா. இது ஆனால் தேர்ட் பார்ட்டி, இது சாம்சங்கோட அஃபிஷியல் ஆப் கிடையாது. வேறு யாரோ ஒருத்தவங்க குட் லாக் ஆப் அப்படியே டவுன்லோட் பண்ணி அவங்க கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி அவங்க ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைன் லாக்குமே சேம் ஒர்க்கை தான் பண்ணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உங்கள் ஃபோனில் குட் லாக் இல்லைன்னா நீங்கள் ஃபைன் லாக் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதும் இந்த குட் லாக் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேசிக்காக இந்த ஆப்பில் வந்துட்டு ஒரு 3 டேப் உங்களுக்கு கீழே காமிக்கும். டெரேஸ், மேக்கப் அண்ட் லைஃப் அப் அப்படின்ட்டு. டெரேஸுன்றது ஒன்றுமே இல்லை, அவங்க ஏதாச்சும் அந்த ஆப்பை பற்றின அப்டேட்ஸு சேஞ்ச் லாகெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது வேஸ்ட்டு, இவ்வளோ வேணாம் நமக்கு. மேக்கப் வந்துட்டு என்னென்னா, பேசிக்காக நான் குட் லாக்கை பற்றி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ குட் லாக் அப்படின்றது உங்கள் ஃபோனோட யூஐ அண்டு சம் செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் சில விஷயம்லாம் மாற்றுவீங்க இல்லையா, அது இல்லாமல் இன்னுமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இதில் வந்துட்டு நீங்கள் ட்வீக் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த குட் லாக்கு. ஸோ இந்த குட் லாக் யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா மாடியூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு மாடியூலும் டிஃப்ரெண்ட் ஒர்க் வந்துட்டு பண்ணும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாடியூலை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேக்கப் அண்ட் லைஃப் அப் அப்படின்னு என்னன்னா, மேக்கப்ன்றது வந்துட்டு மோஸ்ட்லி தீம்ஸ், யூஐ ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு மேக்கப்பில் இருக்கும். லைஃப் அப்புன்றது வந்துட்டு குட்டி குட்டி யூட்டிலிட்டிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒன் ஹேண்ட் ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு என்னென்னா, நான் இப்படி இந்த சைட்லலாம் இழுத்தேன்னா எனக்கு ஒரு ஆக்ஷன் வந்துட்டு பண்ணணும். எனக்கு இந்த சைடு எனக்கு வரமாட்டேங்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் வந்துட்டு லைஃப் அப். இந்த சின்ன சின்ன யூட்டிலிட்டிஸ்லாம் லைஃப் அப்பில் இருக்கும். நம்ம அதை பற்றிலாம் ரொம்பலாம் பேச வேணாம், நம்ம டேரெக்டாக தீம் மாற்றுறதை பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ மேக்கப்புக்குள்ளே தீம் பார்க் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணால் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணாதப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் காட்டும். இந்த மாதிரி டவுன்லோட் பட்டன்லாம் இருக்கும். ஸோ இப்போ தீம் பார்க்குக்கு போயிட்டு தீம் பார்க் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தீம் பார்க்குள்ளே போங்க. தீம் பார்க்கில் உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் இருக்கு இல்லையா, இதோட கலர்ஸை நீங்கள் மாற்றலாம். கீபோர்ட்ஸ், குயிக் பேனல், எல்லாமே நீங்கள் வந்து மாற்றலாம். வால்யூம் பேனலோட டிசைன்ஸ், இது மாதிரி நிறையா மாற்றலாம். நாம் ஐகானுக்குள்ளே போய்ப்போம். ஏன்னா நமக்கு இப்போ ஐகான்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எடுத்தோன்னே இந்த 3 ஆப்ஷன்லாம் இருக்காது. இந்த டிஃபால்ட்டுன்றது மட்டும் இருந்திருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட், நான் எந்த சேஞ்சுமே பண்ணல. இப்போ நான் டிஃபால்ட்டில் தான் இருக்கேன். எல்லா ஐகான்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரவுண்டட் ஸ்கொயர் அப்படிம்பாங்க. அதாவது இந்த கார்னர்ஸ் மட்டும் லைட்டாக ரவுண்ட் ஆகிருக்கும். மற்றபடி இது ஒரு டாப் அண்ட் பாட்டம் சைட்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். எனக்கு இப்போ நான் ஐகான் பேக், இது தேர்ட் பார்ட்டி ஐகான் பேக் எனக்கு போட வேணாம், இதே எனக்கு ஓகே. எனக்கு ஆனால் இந்த ஷேப்பை மட்டும் மாற்றணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த கிரியேட் நியூன்னு கொடுங்க. ஸோ ஐகான் பேக்கில் நாம் எதுவும் உள்ளே போகல, இது டிஃபால்ட்டாக இந்த இருக்கிறது தான். இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே சர்க்கிள் ஷேப்பில் மாறிடும். இல்லை எனக்கு ஸ்கொயராக வேணும், ஸ்லைட் கர் இருந்தால் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கொடுங்க. இல்லை இந்த ஒரு என்ன சொல்லுவீங்க, இது லிக்விட் ட்ராப் ஸ்டைல், இந்த மாதிரி நிறையா ஸ்டைல்ஸ் இங்கே இருக்கும். கண்டிப்பாக இதை யார் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு சர்க்கிளாக இருந்தால் ஓகே அப்படின்னு வச்சுன்னா நான் இதை கொடுக்கலாம். எனக்கு வந்துட்டு ஐகான் கலர் ஃப்ளாட்டாக இருக்கணும். ஃப்ளாட் மீன்ஸ் இப்போ ஒரு சிலருக்கு வந்துட்டு எனக்கு எல்லா ஐகானுமே ஒரே கலரில் இருக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கலரில் போய்ட்டு நீங்கள் இதை ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐகான்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு மேலே ஒரு சேச்சுரேட்டட் ஒரு லேயர் அப்ளை பண்ண மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த கலர் நீங்கள் வேணாலும் டிசைட் பண்ணிக்கலாம். ட்ரே கலர்னால் இப்போ ஒரு சில ஐகானுக்கெலாம் வந்துட்டு சர்க்கிளாக மாற்ற முடியும். இப்போ இதுவே பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஸ்ட்ரீமியோன்ற ஒரு ஆப், இதோட ஷேப்பை வந்துட்டு அதால் சர்க்கிளாக மாற்ற முடியலன்னு பின்னாடி ஒரு ட்ரே ஆட் பண்ணிக்கிச்சு. எனக்கு அந்த ட்ரேவோட கலரை மாற்றணும் அப்படின்னா இதில் போய்ட்டு நான் மாற்றிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பேக்ரவுண்டோடு அது அப்படியே மெர்ஜ் ஆகிடுச்சு. அதான்
ஸோ இது மாதிரி நீங்கள் மாற்றிட்டு டவுன்லோடு இங்கே மேலே இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷன் கொடுங்க. நேம் கேட்கும். நான் சும்மா நியூ சர்க்கிள்னு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நான் சர்க்கிள் ஆப் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நான் நியூ சர்க்கிள் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணது வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை டேப் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐகான் பேக் வந்துட்டு இப்போ அப்ளை ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்க்கிள் ஷேப்பில் வந்திருக்கும். ஓகே, எனக்கு இப்படி வேணாம், எனக்கு வந்துட்டு நான் தீம் பேக் நான் டவுன்லோட் பண்ணணும், நான் நெட்டில் நான் பார்த்து வச்சேன் ஒரு ஐகான் பேக் நல்லா இருந்துச்சு, எனக்கு அந்த ஐகான் பேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரியேட் நியூ, இந்த ஐகான் பேக்குன்னு இருக்கு இல்லையா, இந்த ஐகான் பேக்குன்ற டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் என்னெல்லாம் ஆல்ரெடி ஐகான் பேக் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே காட்டும். இன்கேஸ் நீங்கள் எதுவும் ஐகான் பேக் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா இதை டேப் பண்ணிங்கன்னா, இந்த ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிங்கன்னா சாம்சங் ஸ்டோரில் இருக்க ஐகான் பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஃபீச்சர் டாப்பில் எங்கேயும் இங்கே ஃப்ரீன்னு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரீ பெய்டு எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். இந்த ஐகான் பேக் ஏதாச்சும் ஒன்றுன்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணோன்னா இந்த தேர்ட் பார்ட்டி ஐகான் பேக் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் ஐகான் பேக்குன்னு போய்ட்டு சர்ச் பண்ணி வச்சுருக்கோம். இதில் எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து கூட இந்த ஆப்லேருந்து தான் போகணுன்ட்டு இல்லை, ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் போய்ட்டு ஐகான் பேக் அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன ஐகான் பேக் வேணுமோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு வேளை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்கனாலும் எனிதிங் இஸ் ஃபைன். டவுன்லோட் பண்ணி மொத்தத்தில் அந்த ஐகான் பேக்கை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. நான் லக்ஸ்ன்னு சும்மா ஒரு ஐகான் பேக்கை டவுன்லோட் பண்ணி வச்சேன் இந்த வீடியோ டெமோவுக்காக. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட போய்க்கோங்க. ஸோ நம்மளோட தீம் பார்க்கில் ஐ மீன் குட் லாக்கில் தீம் பார்க்குள்ளே வந்துட்டோம். க்ரியேட் நியூ கொடுங்க. ஐகான் பேக் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இங்கே காட்டும். ஸோ அந்த ஐகான் பேக்கை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஐகான் பேக் அப்ளை ஆயிடுச்சு. ஃபர்தராக நீங்கள் இந்த ஐகான் பேக்குமே எனக்கு வந்து சர்க்கிளாக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்துடும். டவுன்லோட். நான் திரும்பவும்லாம் இதை சேவ் பண்ண விரும்பல, ஏன்னா நான் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருப்பேன். நான் அதை அப்படியே நான் அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஐகான் பேக் அப்ளை ஆயிடுச்சு. பட் ஐகான் பேக்கில் இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு அந்த ஐகான் பேக்கில் உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஆப்புக்குமான ஐகான்ஸ் இருக்கணும். இருந்துச்சுன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இதோ கேல்குலேட்டர், கேலண்டர் இதுக்கெல்லாம் வந்துட்டு இருக்குது, கேமராக்கு இருக்குது. ஆனால் அந்த செலோ ஆப்புக்கு இல்லை, கன்ஃபார்ம் டிக்கெட்டுக்கு இல்லை, குட் லாக்குக்கெலாம் இல்லை. ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அசிங்கமாக தெரியும் பார்க்கும்போது. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் த ஐகான்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஐகான் பேக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இது வந்துட்டு வேஸ்ட்டு. நீங்கள் பெட்ரு நீங்கள் உங்களோட இதுக்கே நீங்கள் போயிடலாம். ஐ மீன் எனக்கு அந்த ஷேப் மட்டும் நான் மாற்றுறேன், அதுக்கு நீங்கள் போயிடலாம். ஆர்எல்ஸ் டவுன்லோட் பண்ணுறது மேக்ஸிமம் ஐகான்ஸ் இருக்கிற மாதிரி. அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரிவ்யூஸ்லாம் படித்து தான். மேபி இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், அது தேவைப்படும் அப்படின்னா நான் செக் பண்ணிட்டு நான் அந்த ஐகான் பேக் எதுன்னு போடுறேன். ஓகேவா? இது ஒரு ஆப்ஷன். இது வந்துட்டு டேரெக்டாக இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஆப்ஸ் மூலமாகவே தான் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஐகான் பேக் மட்டும்தான் நம்ம தேர்ட் பார்ட்டி டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இதுவே நீங்கள் நோவா லான்ச்சர் இல்லைனா நிறையா தேர்ட் பார்ட்டி லான்ச்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் ஐகான்ஸையும் உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். மல்டிபிள் ஐகான் பேக் போட்டுட்டு ஒரு ஒரு ஆப்புக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஐகான் பேக்கில் இருக்கிற ஆப்பை கூட நீங்கள் எடுத்து வைக்க முடியும். இது உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்கள். இல்லை எனக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக எனக்கு அந்த மாதிரி அட்வான்ஸ்டாக கஸ்டமைஸ் பண்ணணும், இந்த நோவா லான்ச்சர் ஆர் சம் அதர் லான்ச்சர் போட்டு எனக்கு ஒரு ஒரு ஐகானுமே எனக்கு மாற்றுற மாதிரி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, நான் இன்னும் ஃபர்தராக குட் லாக்கில் இருக்க மற்ற மாடியூல்ஸ் பற்றியும் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், அதில் ரொம்ப ஹை லெவலாக ஒரு ஒரு மாடியூல் பற்றியும் பேசியிருப்பேன். அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.